அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. அப்படி ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய சுக்கிரன் தனித்து சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறார். எனவே எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு மற்றொரு ராசிக்கு மாறுகிறாருங்க. அப்படி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் அவருடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அந்த வகையில் இந்த மாற்றம் என்பது சிலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாகவும் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் சிலருக்கு எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இயல்பான வாழ்க்கை தொடர்வதற்கான சூழலும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விரயஸ்தானமாகிய 12இல் சஞ்சரிப்பதை விட சுபத்துவ பாதையில் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய சுக்கிரனின் மீது மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அற்புதமாக சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகளும் குருவின் சுப பார்வையும் பதிவதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உண்டு. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் வந்திருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலேயே சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும்தான் ஜென்ம ராசிக்குள் நுழையும் போது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் வந்து சப்தம பார்வையை சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் செலுத்துவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடையில்லாமல் பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு, இல்லற சுகம், ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், குடும்பத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இனிமையாக நடைபெறுதல் என பல நல்ல வாய்ப்புகளை ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகம் என்றால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். அவர் சிறப்பான அமைப்பில் வலம் வருவது பல தடைகளை விலக்கி பல அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒரு இடத்தில் மற்றொரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க. குறிப்பாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணையும் போது புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம், எதிர்பாராத அதிரடியான பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள், பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளை இந்த தருணத்தில் சுக்கிரன் குருவின் சுப பார்வை கிடைக்கிறது. எனவே பெரிய அளவில் மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே சந்திரனுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான தருணமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் அடுத்த 25 நாட்கள்
ஆண்டுகள் முழுவதுமே நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. பெரிய அளவில் இருந்த பொருளாதார ரீதியான தடைகள், சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. நற்காரியங்கள் பலவற்றை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பையும் அந்யோன்யத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் விரயஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல், அடிப்படையான பொருட்களை வாங்கி மகிழுதல் என பல காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டுங்க. அதிலும் குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோகமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எந்த பணியை செய்தாலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். அது மட்டுமல்லாது தாய் தந்தையருக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் மூத்தவர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும். பண வரவில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். பண வரவு கிடைப்பதற்கான பல வழிகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. எனவே வருமானம் உயருங்க. குடும்ப வருமானம் அதிகரிப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆன்மீக ரீதியான பணிகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி இன்முகத்துடன் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் தாமதங்கள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு